ஆனா இந்த படத்தோட டைட்டிலுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் பாத்தீங்கன்னா சம்பந்தமே இருக்காது. சரியான மொக்க படத்துல வந்து மாட்டிக்கிடுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் பார்த்தா மிருகத்துக்காக கூட மனுஷங்க இவ்வளவு வருத்தப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சென்டிமெண்டா சொல்லு பேச்சு போறானுங்க. இது பாரு அவர் ஒரிஜினல் படம் எப்படி வந்து பாருங்க. நான் சும்மா தான் வந்தேன். இந்த வாரம் எந்த படமும் வரலையே அப்படின்னு. பவன் கல்யாண் படம் வரதா இருந்தது. அந்த படம் ரிலீஸ் ஆகல. சரி சும்மா வந்தேன். வந்து பார்த்தா இவ்வளவு பெரிய ஓப்பனிங். ஒரு அஜித் சாருக்கும் விஜய் சாருக்கும் ஒரு தனுஷ் ஒரு பெரிய ஹீரோக்கு எப்படி சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு கூட்டம் கூடும். ரோஹினி தியேட்டர் ஃபுல் ஸ்கிரீன் சீன் பை சீன் வந்து கத்திட்டு இருக்காங்க. அவ்வளவு ஒரு ஹவுஸ்ஃபுல்லா மாசா இருந்துச்சு. கேப்டனோட ரெஃபரன்ஸ் தான் இந்த படம் ஃபுல்லாவே. சோ அந்த நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த படத்தோட டைட்டிலுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் பாத்தீங்கன்னா சம்பந்தமே இருக்காது. சரியான மொக்க படத்துல வந்து மாட்டிக்கிடுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் பார்த்தா செகண்ட் ஹாஃப் உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு. படை தலைவன் அதுதான் ஒரு மக்களை ஒன்று திடுத்தி ஒரு தலைவனா கேஜிஎஃப் படத்துல வர கருடன் வராரு. அவர் வந்து கேஜிஎஃப்ல என்ன பண்ணுவாரோ அந்த மனுஷங்களை கொல்றது, இந்த உயிர்களை விலங்குகளை கொல்றது, இதே வேலையை தான் இதுலயும் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கும் இவருக்கும் ஒரு நல்ல கிளாஷ் இருக்கு. அதெல்லாம் வந்து சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கும்கின அப்படியே கும்கி. ஆனா கும்கில வந்து காமெடி சூப்பரா இருக்கும், சாங்ஸ் செம்மையா இருக்கும். தம்பிராமையா அப்படியே டிராவல் பண்ண ஜாலியா போவோம். இதுல ஒரு 4 கேரக்டர் போட்டு பண்ணிருந்தா இன்னும் செம்மையா இருந்திருக்கும். செகண்ட் ஹாஃப் பார்த்தா அப்படியே காந்தாரா கேஜிஎஃப் அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. படம் நல்லா இருக்குங்க, அருமையா இருக்கு. கேப்டனுடைய ரசிகர்களுக்கு இது வந்து சூப்பர் படம் இது. ஏன்னா கேப்டன் இல்லாத இயக்கத்துல இருக்கிற அத்தனை தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் இந்த படம் வந்து மீண்டும் வந்து அவர் பிறந்து வளர்ந்து திரும்ப போற படம் நடிச்ச மாதிரியே ஒரு ஃபீல். தம்பி வந்து ரொம்ப அழகா நடிச்சிருக்காப்புல, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸா. என்ன சொல்லுவாங்க, சிங்கத்துக்கு சிங்கமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இளையராஜா சார் மியூசிக் வந்து ரொம்ப படத்தை தூக்கி நிறுத்துது. ஒரு மிருகம் நம்ம நினைக்க முடியல. யானையை வளர்க்குறவங்க யானை மேல ஒரு உயிர், எந்த ஒரு உயிர் வளர்த்தாலும் அந்த உயிர் நம்மளோட அன்பு கண்பாய் வருஷ கணக்கில் பழகிச்சுன்னா அந்த உயிர்க்காக நம்ம போராடும் இல்லையா, அந்த போராட்டத்தை படத்துல காட்டியிருக்காங்க. ரொம்ப அருமையா இருக்கு. விஜயகாந்த் சார் வந்து ஒரே ஒரு சீன் வர்றாரு சும்மா அந்த இதுக்காக கெத்தா, அதுக்காக ரசிகர்கள் வந்து கை தட்டுறாங்க. மற்றபடி விஜயகாந்துக்குன்னு போர்ஷன் எதுவுமே இல்லை, ஏஐல தான் காட்டுறாங்க. நல்லா இருக்கு. ஸோ அந்த அவரை வந்து தலை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டிருப்பாங்க. அதை வந்து காப்பாற்றுறதுக்கு இவரால் தான் முடியும்னு சொல்லி சும்மா ஒரு சின்ன பில்டப்புக்காக அது வருந்தாலும் கூட நல்லா இருந்தது. அந்த இடம் போர்ஷன்லாம் நல்ல வசனங்கள் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு. எல்லா சீனுமே ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு டாக்டர் ஒருத்தர் வருவார், ஏ வெங்கடேஷ் சார் நினைக்கிறேன். அவர் அந்த கஸ்தூராஜா சார் அங்க ஒரு இடத்துல உட்காந்துட்டு யானைக்காக ஃபீல் பண்ண, இவருக்கு வந்து பன்னு கூல் ட்ரிங்க்ஸ் இது கேட்டுட்டு இருப்பாரு. அப்ப இதெல்லாம் வாங்கி கொடுத்தாதான் அந்த யானையை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த டாக்டர் சொல்லிட்டு இது பண்ணுவார். கஸ்தூராஜா சார் அங்க உட்காந்து டீ ஏதோ கொண்டாந்து கொடுக்கும்போது என் குழந்தை அங்க சாப்பிடாம இருக்கான் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவார். இந்த டாக்டர் இதை பார்த்துட்டு என்னை வந்து மனுஷங்களை வைத்தியம் பார்க்குற டாக்டரா வச்சிருந்தாங்கன்னா நான் மனுஷங்களை தான் பார்த்திருப்பேன். ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் டாக்டரா என்ன ஆக்கினதுனால ஒரு மிருகத்துக்காக கூட மனுஷங்க இவ்வளவு வருத்தப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சென்டிமெண்டா சொல்லுவார். அந்த சீக்வன்ஸ் நல்லா அழகா இருந்துச்சு. ஃபைட் எல்லாம் நல்ல ஃபைட், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபைட் அருமையா பண்ணியிருக்காரு. அது எனக்கு என்ன கேட்டா ஒரு ஆக்ஷன் ஹீரோ சினிமால இல்லாம இருக்கு தமிழ் சினிமால. இன்னைக்கு வந்து அவர் வந்து மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோவா வருவார். ஹீரோயினுக்கு பெரிய போர்ஷன்லாம் ஒண்ணு, ஹீரோயின் அப்படி ஒன்றும் அதுல இல்ல. 3 சாங் இருக்கு படத்துல, 3 சாங்கும் சூப்பரா இருக்கு. நல்லா இளையராஜா சாரோட அருமையா இருக்குது, வரிகள்லாம் அருமையா போட்டுருக்காங்க. மற்றபடி ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் கனெக்ஷன் எதுவுமே கிடையாது. ஹீரோயின் கிடையாது. ஹீரோன்னா 2 ஹீரோ, அது இந்த மணியன்ற யானையும் தம்பியும் தான், வேற ஹீரோ கிடையாது. அது கதையோட ஒன்றி போறதுனால நம்மளுக்கு கதாநாயகன் யாரையுமே பிரிச்சு பார்க்க முடியும், வில்லன்னும் பார்க்க முடியும். அநியாயம் பண்றவங்க யானையை கொண்டு வச்சு அதை பலி கொடு, ஆடு மாடு எல்லாத்தையும் பலி கொடுக்கும், கடைசியில யானையை பலி கொடுக்க போறான். அந்த யானை தற்செயலாம் போய் ஒரு காட்டுக்குள்ள மாட்டி அதை வந்து காப்பாத்துற தன்னோட வளர்ப்பு யானை. அது மாதிரி எல்லாரும் குடும்பத்தோட உட்காந்து ஒரு என்டர்டைன்மெண்டா பார்க்கலாம் படம். அந்த பொட்டு வச்ச தங்க குடம் சாங் வந்து அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்ல வச்சு அமேசிங்கா இருக்கு. அது வந்து ஒரு ரீ ரெக்கார்டிங் மாதிரி அந்த சாங் வந்து பெரிய பிரமாதமா இருக்கு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. மனசளவுல நான் சந்தோஷமா போறேன். அது தக்லை மாதிரி ஒரு குப்பை படத்துக்கு மதியில இந்த மாதிரி ஒரு அருமையான படம் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. அந்த பாண்டிங் தான், எமோஷனல் பாண்டிங், அதுதான் படத்தையே ரன் பண்ணுது. அது வந்து உண்மையா சொல்றேன், இந்த படம் வந்து எமோஷனல் பாண்டிங், இந்த அன்பு பாசம்லாம் இல்லாதவங்க வராதிங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த படம் புரியும். இந்த பிசினஸ் மைண்ட் ஆகிறவன் இது மூலியமா இது எடுக்கலாம், இது மூலியமா இது எடுக்கலாம் அப்படிலாம் நினைச்சு இந்த படம் பாத்தீங்கன்னா ஓட்டாது படமும் செட் ஆகுது அவங்களுக்கு. அதனால அன்பு பாசம் எங்கேயாச்சும் கொஞ்சம் மிச்சம் இருந்தா அவங்க வந்து பாருங்க, கண்டிப்பா படம் பிடிக்கும். அந்த டாக்டர் ஒருத்தர் வந்து வெட்டினரி டாக்டர், அவரோட டைலாக் சொல்லியிருப்பாரு. அந்த டைலாக் ரொம்ப பிடிச்சது. அதாவது வந்து நான் வந்து மனுஷங்களுக்கு வைத்தியம் பார்த்திருந்தா வந்து உறவுக்காக அழுவுறவங்கள தான் பார்த்திருப்பேன். ஆனா இப்ப விலங்குகளுக்கு வைத்தியம் பார்க்கும்போது எந்த உறவுனே தெரியாம அழுவுற ஒரு நல்லவங்களுக்கு பாக்குற சான்ஸ் எனக்கு கட்சி சொல்றாரு. சரியான டைலாக் இது. அந்த டாக்டர் சீனே ரொம்ப பிடிச்சி. வெட்டினரி டாக்டர் இது வந்து லவ் சீனே கிடையாது, ஃபுல்லா யானை தான், அதோட பாசம் தான். அது வந்து எப்படி காப்பாத்துறோன்ற மோட்டிவ்ல தான் நவுறுது கதை. வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்டோரி ஸ்கிரீன் மூவ் ஆகுதுன்ற போது இதுதான் நல்லா இருக்கு. கும்கியை விட நான் சொல்லுவேன் வில்லன் கவுடன் இதுல வரல கேஜிஎஃப்ல கவுடன் இல்ல அவரு வந்து ஹீரோ பண்ணிருந்தாரு. அதுல எந்த குத்துனாரோ அதே எஃபர்ட் தான் இதுல குத்துருக்காரு. இன்னும் அவர் சாவடி முதல்ல நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி கெட்ட போரு கிளைமேக்ஸ் தான் அவர் சொல்ல வேணா, ரிவீல் பண்ண வேணாம் நினைக்கிறேன். அவர் வந்து மாடுகள் இது பண்ண மாதிரியே இவரு வந்து பலி கொடுக்குறாங்க. அது ரொம்ப சூப்பரா இருந்தது. முன்னாடி காமிச்சத விட பின்னாடி உட்காந்து இந்த மாதிரி காமிச்சா பாருங்க, அப்படியே விஜயகாந்தே நம்பிட்டு நான் அவர்தான் உட்காந்து அப்படின்னு மாதிரி ஆயிடுச்சு. முன்னாடி கொஞ்சம்
கொஞ்சம் ஓவரா இல்லாம கொஞ்சம் இதுதான், அது நேச்சுரல் தான், அது ஒன்றும் தப்பு சொல்ல. பின்னாடி உட்காந்து அவர் இன்னும் சூப்பரா இருந்தது. அது உண்மையிலேயே அந்த மாதிரி இருந்தது ஃபீலிங். அதான் கூஸ்பம்ஸ் ஆயிடுச்சு அந்த சீன் பார்க்கும்போது. இல்லையா ஐயோ 2 பாட்டு தாங்க பாட்டாரு, எங்கேயோ போயிடுச்சு எடுத்துன்னு போயிடுச்சு படமே. ஏன்னா அந்த 2 பாட்டுலயே தூக்கின்னு போயிடுச்சு. எவ்வளவு காப்பி வச்சு போறானுங்க. இது பாரு அவர் ஒரிஜினல் படம் எப்படி வந்து பாருங்க. மியூசிக் சூப்பரா இது, தரமா இது. பிஜிஎம்லாம் கூட நல்லா இருந்தது. ஒரு வரியில சொல்ல படைத்தலைவன் தான். அந்த யானை படையோட தலைவன்னா சண்முக பாண்டியன் தான். அவர் ஹீரோ கரெக்டா ஆப்டா பண்ணிருக்காரு. டைட்டில் கரெக்டா சூட் ஆயிருக்கு. தக் லைஃப் ஒன்று விட்டா பாருங்க, டைட்டிலுக்கு படத்துக்கு சம்பந்தமே இல்லாம இது டைட்டிலுக்கு படத்துக்கு சூப்பரா சூட் ஆயிருக்கு. அதான் டிஃபரெண்ட்.